Hi all, welcome back to another new video. Group 4க்கு தமிழ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற கன்ஃபியூஷன் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். புக்கு ஃபுல்லாக படிக்கணுமா இல்லை சிலபஸ் வைஸ் படிக்கணுமா, சிலபஸ் வைஸ் படிக்கணும்னா என்னெல்லாம் படிக்கணும், எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அதுக்காக தான் நிறைய பேர் தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தேடிட்டு இருப்பீங்க. நக்கீரன் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம்ன்ற சேனலில் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து நியூ சிலபஸ் பேட்டர்னில் தான் கொண்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஓல்டு புக், நியூ புக், சிறப்பு தமிழ் எல்லா போர்ஷன்ஸையும் கவர் பண்ணி தான் இந்த டெஸ்ட் பேட்ச் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதில் டோட்டலாக 15 டெஸ்ட் இருக்கும். இது என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா April 25th ஸ்டார்ட் ஆகுது. இந்த டெஸ்ட் வந்து டெலகிராம் குரூப்பில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய டெலகிராம் குரூப் லிங்க் வந்து என்னுடைய வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த 15 டெஸ்ட்டுக்கான டெஸ்ட் ஸ்கெடியூல், அதுக்கப்புறம் அதுக்கான வேர் டு ஸ்டடி சிலபஸ் வைஸ் சூப்பராக அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோடைய லிங்க்குமே நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து டோட்டலி ஃப்ரீ தான், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸை வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டெலிகிராம் குரூப்பில் ஈவினிங் 7:30க்கு என்னைக்கு டெஸ்ட் சொல்லியிருக்காங்களோ அன்றைக்கி வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அதை முடிச்சுட்டு அதுக்கான ஆன்சர் கீயுமே வந்து உங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுத்துருவாங்க. அந்த கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் OMRல டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் ஒன்று அனுப்புவாங்க. அதில் உங்களுடைய மார்க்கை நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி டெஸ்ட்டுக்கு ரேங்க் லிஸ்ட்டுமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறது அவங்களுடைய வேர் டு ஸ்டடி தான். எந்த அளவுக்கு கிளியராக எந்த ஸ்டாண்டர்ட், எந்த இயரில் எந்த டாப்பிக்கில் கவர் ஆகுதுன்றது முதற்கொண்டு கொடுத்துருக்காங்கன்றது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த வேர் டு ஸ்டடியில் கொடுத்துருக்க சிலபஸ் போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல்லாகவே கவர் பண்ணி டெஸ்ட் போட்டு பார்த்தாலே போதும். கண்டிப்பாக 100க்கு தமிழில் 95+ தாராளமாக எடுக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்ச் புதுசாக படிக்கிறவங்க, ஆல்ரெடி படிச்சுட்டு டெஸ்ட் போட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாக கிடைக்கிறத மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளியே ஏதாவது அதர் சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் தேடி அலையணுன்ற அவசியமே கிடையாது. 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புக், ஓல்டு புக், அதுக்கப்புறம் 11th 12th சிறப்பு தமிழ், இதில் வரக்கூடிய சிலபஸ் போர்ஷன்ஸ் மட்டும் கரெக்டாக படித்து முடிச்சிருந்தாலே நம்ம வந்து தமிழில் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இலக்கணம் தான் மெயின். இலக்கணத்தை நல்லா புரிஞ்சு படிச்சிட்டோம்னாலே நம்ம எப்படி கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 6th-லேருந்து ஒரு டாப்பிக்காக நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். மோஸ்ட்லி தமிழ் எல்லாருமே நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆனால் நமக்கு வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் தான் அதிகமாக வரும். இந்த சந்திப்பிழையெல்லாம் இக்கு, இப்பு இதெல்லாம் ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தில் தான் நிறைய மிஸ்டேக்ஸ் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் எடுத்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதுக்கெலாம் நீங்கள் கரெக்டான ஆன்சரை வந்து சூஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷின் பேப்பர்ஸில் நம்மளுடைய சிலபஸில் நிறையாவே கவர் ஆகும். ஸோ அதையுமே ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்ற ஐடியா கிடைக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.